டெல்லியில் நடைபெற்ற நீதிபதிகள் மாநாடு குறித்த விவரங்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கணபதி. அவரிடம் பேசலாம். கணபதி, நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை விரைவில் முடிக்க தலைமை நீதிபதி தாக்கூர் என்ன மாதிரியான ஆலோசனைகளை முன்வச்சிருக்காரு? நீதிமன்றங்கள்ல பல வருடங்களாகவே வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. தேங்கி கிடக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதே நிலைமை உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமல்லாது மாநில உயர்நீதிமன்றங்களிலும் மற்றும் மற்ற நீதிமன்றங்களிலும் கூட இருக்கிறது என்பது தொடர்ந்து இருந்து வரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது உங்களுக்கே நன்றாக தெரியும். அந்த சூழ்நிலையில் இன்று உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான தாக்கூர் டெல்லியிலே நடைபெறும் நீதிபதிகள் மகாநாட்டிலே பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி, மாநில முதலமைச்சர் உள்ளிட்டோர் அங்கே இருந்தார்கள். அப்போது தாக்கூர் இந்த விஷயத்திலே மத்திய அரசு முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். வழக்குகள் தேங்கி கிடப்பதற்கு காரணமே நீதித்துறை என்பது போல எல்லா குற்றங்களும் நீதித்துறையின் மீது பூட்டப்படுகிறது. ஆனால் நீதித்துறையின் நிலை என்ன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நீதிபதிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. உள்கட்டமைப்பு வசதிகள் சரியாக இல்லை. அந்த நிலையிலே நீதித்துறை மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்கினார். அப்படி பேசும்போது அவர் உணர்ச்சி வசப்பட்டு தழுதழுத்து கண் கலங்க தொடங்கினார். ஒரு தலைமை நீதிபதியே இத்தகைய சூழ்நிலையிலே பேசுவது, கண் கலங்குவது என்பது சாதாரணமாக நடக்கும் விஷயம் அல்ல. ஆகவே இதை மிகவும் முக்கியமான விஷயமாக அனைவரும் கருதுகிறார்கள். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்கு நீதிபதி முயற்சி செய்தார். ஆனால் அந்த சூழ்நிலை அவ்வளவு கஷ்டமாக இருப்பதால் அவர் கண்கலங்கி விட்டார் என்பது தெல்ல தெளிவாகிறது. வேதவழி கணபதி, தலைமை நீதிபதி தாக்கூரோட ஆலோசனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பதா தெரிவிச்சிருக்காரு? நிச்சயமாக ஏற்கனவே மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிபதிகள் நியமனம் தாமதப்படக்கூடாது. உயர்நீதிமன்றங்களிலும் சரி, உச்ச நீதிமன்றங்களிலும் சரி, விரைவாக நீதிபதிகள் நியமனம் நடைபெற வேண்டும் என்பது தொடர்ந்து எல்லோரும் வலியுறுத்தி வரும் விஷயம். அரசு இதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டம் கூட செல்லாது என்று உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அத்தகைய சூழ்நிலையிலே தலைமை நீதிபதியே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி குரல் தழுக்க இது போன்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக இந்த கோரிக்கையை பரிசீலிக்க முடிவு செய்திருக்கிறார். இதற்காக விரைவிலேயே ஆலோசனை நடத்தலாம் என்று அவர் அந்த கூட்டத்திலேயே தெரிவித்தார். இந்த கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாத மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் இருந்தார்கள். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை தவிர உச்ச நீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகள், மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அனைவரும் இருந்தார்கள். ஆகவே இந்த விஷயத்திலே அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கலாம் என தெரிய வருகிறது. ஏனென்றால் பல்வேறு நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் அமர்வதற்கு சரியான இடம் இல்லை. அவர்களுக்கு தேவையான அலுவலக வசதிகள் இல்லை. நீதிமன்றங்கள் கூட மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே, நெருக்கடியான சூழ்நிலையிலே செயல்படுகின்றன என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நீதித்துறையும் அரசும் கலந்து ஆலோசித்து புதிதாக நீதிமன்ற வளாகங்களை கட்ட வேண்டும், நீதிபதிகளை நியமனம் செய்ய வேண்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கோரிக்கைகளாக பல காலங்களாக தொடர்ந்து வந்தாலும் இதற்கு முடிவு ஏற்படவில்லை. ஆனால் தலைமை நீதிபதியே முன்வந்து தற்போது பிரதமரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் முன்னிலையிலே இது பற்றி உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த விஷயத்துக்கு உடன்பட்டு விரைவாக ஆலோசனைகள் நடைபெறும் என தெரிகிறது. ஏனென்றால் நாட்டின் வளர்ச்சி வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார். அந்நிய முதலீடு வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீதித்துறை வலுவாக இருப்பது அவசியம் என்று தலைமை நீதிபதி தாக்கூர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த விஷயத்தில் விரைவாக ஆலோசனைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம்.